ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 27 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்ரித் பாரத் ரயில் திட்டம். அதாவது ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தணும். இப்போ பாருங்க, ஒரு முதியோர் வராங்க, அவங்க எப்படி படிக்கட்டு ஏறி அந்த அந்த பக்கம் தண்டவாளத்தை தாண்ட முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஏற்கனவே நம்ம படியெல்லாம் கொடுத்துருக்கோம், அது அவங்களால கடக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு லிஃப்ட்டு, இப்போ நிறைய ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், நிறைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் ஏறி அவங்க அந்த பக்கம் கடக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே போல் ட்ரெயின் ஒரு 1 hour லேட்டாக வரலாம். ஸோ அப்போ என்ன செய்ய முடியும்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயணிகள் காத்திருக்கிறதுக்கான ஒரு அறையை ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ரயில்வே ஸ்டேஷனை நவீனமயப்படுத்துறது. ஓகேங்களா? அதே போல் வைஃபை கொடுக்கறது இலவசமாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வசதியை இது பண்ணுறதுக்கு பேர் தான் அம்ரித் பாரத் ரயில் திட்டம். ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துறது. சப்போஸ் லிஃப்ட் வேலை செய்யலை, அதே போல் என்னது நகரும் படிக்கட்டு, எஸ்கலேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் பேர் தான் அம்ரித் பாரத் திட்டம். ரயில்வே ஸ்டேஷனை நவீனமயப்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ எடுத்துன்னு வந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1309 ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த போகிறாங்க. தமிழ்நாட்டில் அது 34 ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. அதில் ஒன்று சென்னை பீச், அம்பத்தூர், அந்த மாதிரி மாம்பழம், கிண்டி, ஓகேங்களா, திரிசூலம். ஸோ இந்த மாதிரி சென்னையில் மட்டும் மொத்தம் 7 சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் 2024 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லியில தான் நடைபெற்றது. உங்களுக்கே தெரியும், அதாவது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜவுளி மையம். இந்தியாவிலேயே குஜராத் ஜவுளியில் நம்பர் 1ல் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா ஜவுளியில் மிகப்பெரிய இது இருக்குது. அதே போல் இந்த கண்காட்சியினுடைய முக்கிய நோக்கம் ஜவுளியை நவீனமயப்படுத்துறது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் எப்படி சயின்ஸை புகுத்தி அதை இன்னும் விரிவுபடுத்துறது, அதன் மூலமாக பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, மக்களை எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது. ஸோ அதன் மூலமாக தான் இந்த ஜவுளி கண்காட்சி நடைபெற்றது. அடுத்தது, நாட்டிலேயே ரயில் இல்லாத ஒரே மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், சிக்கிம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறிய மாநிலம். அதாவது 1975 தான் இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதாவது மே 16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 22வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கண்டிப்பாக கேட்கலாம், சிக்கிம் எப்போ உருவாச்சு, அது எத்தனாவது மாநிலமாக உருவாச்சு? 22வது மாநிலமாக உருவாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் ட்ரெயின் இல்லாத ஒரே மாநிலம் சிக்கிம் தான். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கார் ரயில்வே ஸ்டேஷனை. அதாவது ரயில்வே தண்டவாளத்தை போட்டுட்டு அதில் ட்ரெயின் வர்றதுக்கு அடிக்கல் நாட்டிருக்கு. எங்கே இருந்துன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து சிக்கிமுக்கு. ஓகேங்களா? அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய செவோக் அப்படின்ற இடத்துலேருந்து ரங்ஃபோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் ரயில் பாதையை ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க. முதல் கட்டமாக இதை முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக மொத்தம் ரயிலே இல்லாத ஒரு மாநிலத்துக்கு ட்ரெயினை விட போகிறாங்க. இது ஒரு வரலாற்று மிக்க ஏன்னா 45 ஆண்டு ஆயிடுச்சு, 49 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு. இதுவரையும் ட்ரெயின் இல்லாத ஒரு மாநிலமாக இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினை விட போகிறாங்க 49 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம். அடுத்தது, சிக்கிம். அடுத்தது, இந்தியாவினுடைய தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பிரவீன்குமார் ஸ்ரீவாத்சவா. நம்ம ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு ஒரு தலைமை ஹெட் இருப்பாங்க, அடுத்து 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஏ அண்ட் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா தலைமை பிரவீன்குமார் ஸ்ரீவாத்சவா தான். இப்போ ஏஎஸ் ராஜு அப்படின்றவர் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் குமார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால ஏஎஸ் ராஜு என்றவர் இப்போ புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ் ராஜு என்றவரை புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொஸ்டினை கேட்டோம். ஒருவேளை கண்டிப்பாக தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையரை கேட்கலாம், பிரவீன்குமார் ஸ்ரீவாத்சவா. இப்போ ரீசெண்டாக யார்
ஆணையராக நியமிக்கப்பட்டாங்கன்னா ஏஎஸ் ராஜு. ஓகேங்களா? அடுத்தது கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தது இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். அதாவது இந்தியாவுடைய ரயில்வே நிலையங்களை நவீனமயமாக்குறதுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் என்ன? நம்பர் 1. 2வது, இந்தியாவில் ரயில் இல்லாத ஒரே மாநிலம் இது. இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.